வணக்கம். இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் பார்க்கவிருப்பது செல்வச் செழிப்பு ஏற்படுத்துகின்ற குபேரன் கோவில். குபேரன் என்றால் செல்வத்தின் அதிபதி. அஷ்டதிக் பாலகர்கள் என்று 8 திசைக்கும் காவலர்களாக அதிபதியாக 8 தெய்வங்கள் உண்டு. அதிலே வடதிசைக்கு அதிபதியாக விளங்கும் தெய்வம் குபேரன். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று ஒரு பழமொழி. இது ஒரு ஜோதிட பழமொழி தான். ஜோதிட ரீதியாக வடக்கு திசை வாழ வைக்கும் திசை. ஏன்னா வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன். அவர் நிறைய செல்வத்தை கொடுத்து நம்மை நன்றாக வாழ வைப்பார். தெற்கு திசைக்கு அதிபதி யமன். அனைத்து உயிரினங்களையும் எடுத்துச் செல்கின்ற காலதேவன் யம தர்மராஜா. ஆகவேதான் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதை நாம் இன்று வேறு அர்த்தங்களில் எல்லாம் கூட பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவுடைய வரைபடத்தை மேப்பை பார்த்தீங்கனாலே வடக்கு அப்படியே விரிந்து கொண்டே போகும், தெற்கு தேய்ந்து கொண்டே வரும். ஷார்ப்பாக வந்து முடிஞ்சிடும். கன்னியாகுமரியில் இந்தியாவுடைய வாசல் தெற்கு பக்கம் இருக்கிறது, வடக்கு மூடப்பட்டு இருக்கிறது, இமயமலை கொண்டு மூடப்பட்டு இருக்கிறது. இயற்கை அப்படி படைத்திருக்கிறது. கிழக்கு புறம் பார்த்தால் ஈஸ்ட் கோஸ்ட் முழுக்க ஓப்பனாக இருக்கும், வெறும் மணல் தான். பே ஆஃப் பெங்கால், கன்னியாகுமரியிலிருந்து கல்கத்தா வரைக்கும் அந்த கடல், வங்காள விரிகுடா கடல் இருக்கிறதே. அங்கிருந்து பார்த்தால் கிழக்கிலே சூரியன் உதித்த உடனே அப்படியே இந்தியாவில் நேர வெளிச்சம் வரும். ஆனால் மேற்கு பக்கம் பார்த்தால் மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ், கன்னியாகுமரிக்கு கொஞ்சம் தள்ளி ஆரம்பித்து மும்பை வரையிலே வரிசையாக மலைத்தொடர். இதெல்லாம் வாஸ்து சாஸ்திரம் என்று சொல்கிறோமே, அதன் அடிப்படையிலே இறைவன் படைத்த ஒரு அற்புதமான பூமி பாரத பூமி, பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இன்னினை வகற்றாதீர். இந்தியாவுடைய டோபோகிராஃபியை வச்சே வாஸ்து சாஸ்திரத்தை கற்றுக்கலாம். அந்த வாஸ்து சாஸ்திரத்திலே வடக்கு திசைக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அந்த வடக்கு திசைக்கு அதிபதியாக விளங்குகின்ற தெய்வம்தான் குபேரன். இந்த குபேரன் என்பவன் யக்ஷர்களின் தலைவன். தேவர்களுக்கு அடுத்தபடியாக யக்ஷ கிண்ணறர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். யக்ஷ கிண்ணராதி சேவித்தம் என்று மகாகணபதியை நாம் சொல்வோம். விநாயகரை வழிபடுவதிலே யக்ஷர்கள் கிண்ணர்கள் எல்லாம் முந்திக் கொள்கிறார்கள். அந்த யக்ஷர்களின் தலைவனாக விளங்குபவன் குபேரன். குபேரனின் தந்தையும் ராவணன், விபீஷணன் இவர்களின் தந்தையும் ஒருவரே. குபேரனுடைய ஆகாயத்திலே நினைத்த மாத்திரத்திலே பறக்கக்கூடிய ஒரு புஷ்பக விமானத்தை குபேரனிடமிருந்து அடித்து பறித்து சென்று விட்டானாம் ராவணன். அதில்தான் சீதையை கடத்தினான் என்று புராணம் சொல்கிறது. சங்கநிதி, பதுமநிதி என்னும் 9 வகையான நிதியங்களும் பொற்குவியல்களும் குபேரனுக்கு சொந்தமானவை. செல்வத்தின் அதிபதியாக நாம் வணங்குகின்ற அந்த லட்சுமியோடு சேர்ந்து குபேரனை வழிபட வேண்டும். லட்சுமியும் லட்சுமி நாராயணனையும் வழிபட்டு குபேரனை வழிபட வேண்டும். குபேரன் சிவபெருமானின் நெருங்கிய நண்பன் என்று சொல்லப்படுகிறது. சிவபூஜா ரதாயை நமக என்று குபேர அஷ்டோத்தரத்திலே ஒரு நாமாவளி உண்டு. யார் சிவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சுலபமாக கிடைப்பவன் என்று அதன் பொருள். சிவபூஜையின் மூலமாக கிடைப்பவன், வருபவன். குபேரனை எப்படி அப்ரோச் பண்ணோம்? ரதம் என்றால் வழி. குபேரன் வருகின்ற வழி எது என்றால் சிவபூஜை என்னும் மார்க்கத்தின் வழியாக வருகிறான் என்று பொருள். லட்சுமி குபேர பூஜை என்பது பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் பூச நட்சத்திரத்தன்றும் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளிலும் தீபாவளி அன்று மாலை நேரத்திலும் செய்வார்கள். வடநாட்டவர்களெல்லாம் தீபாவளியை மாலை நேரத்திலே லட்சுமி பூஜை, குபேர பூஜை செய்துதான்
சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதிகாலையிலே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து பட்டாசு வெடிப்பதெல்லாம் தென்னிந்திய பழக்கம். வடஇந்தியாவிலே மாலை நேரத்திலே குபேர பூஜை செய்து விளக்குகளை வரிசையாக ஏற்றி தீப வரிசை ஏற்றி வழிபடுவார்கள். ஆகவே வடநாட்டிலே இந்த குபேர பூஜை சற்று அதிகமாக காணப்படுகிறது. தென்னிந்தியாவிலே பல கோவில்களிலே வந்து குபேரன் வழிபட்டதாக தலபுராணங்கள் எல்லாம் சொல்கின்றன. குபேர பூஜை எப்படி செய்வது, குபேர வழிபாடு எப்படி செய்வது என்பதை பற்றியெல்லாம் நாம் பல தகவல்களை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற ரத்னமங்கலம் லட்சுமி குபேரன் கோவிலை பற்றிய தகவல்களையும் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் லட்சுமி குபேரன் ரத்னமங்கலம் கோவிலை பற்றியும் அங்கு உள்ள அரைக்காசம்மன் பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.